வந்துட்டேன். லைஃப்பில் ஃபஸ்ட் ரைடு போனது இவனோட தான். ஆப்பில் இப்போ தான் துபாயிலேருந்து வந்தான். ஒரு 12 நாள் தான் ஆச்சு. மதுரை ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்கினா. ஆனால் ரிசீவ் பண்ண கூட என்னால் போக முடியல. இன்னும் நம்ம பையன் பெரியாரில் தான் வெயிட் பண்ணுறான். நான் கூட நினச்சேன் வந்த பஸ்லேயே ஏறி போயிடுவான்னு. மாமே இந்த டீ கடையில் தான் இருக்கு. எங்கே இருக்க? கொஞ்சம் முன்னாடினா எவ்வளோ கொஞ்சம்டா? வாமாமே கட்டிப்பிடி வைத்த மொதல் பண்ணு. வாமாமே வாமாமே சொல்லு. சப்ஸ்கிரைபருக்கு நீ இருக்கு நல்ல பிளான் போட்டான். ஒருத்தவனால சொதப்பிடுச்சுங்க. அவனை பற்றி இந்த லாக்கில் பேசி ஆனவங்க வேஸ்ட் மச்சான். இதான் அந்த பீச் ஏரியா லாக் பண்ண நினச்சி வச்சுருந்தோம். அந்த ஒரு பையனால எல்லாம் சொதப்பிடுச்சு. ஆமாம் அது வாங்கணும் மச்சான். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க எதுவுமே வாங்கல. சரி ஓகே, நாங்கள் இங்கே கடையிலேருந்து கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு என்னோட பிளாகை கண்டினியூ பண்ணுறேன். Cheers! Cheers! எல்லா மக்களுக்கும் பழகியும் போச்சு. அம்மா எல்லாரும் யூடியூப் வீடியோ எடுத்துருக்காங்க. பார்க்க போய் தெரிஞ்சிடறேன். வெறுப்பாது எவ்வளோ ஆர்கானிக்காக இருக்கு. மதுரைக்கு வந்துட்டா திகர்தண்டா கரும்பு ட்ரை பண்ணாமல் நீங்கள் பஸ் ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கிடுங்க. நவீன் பையனை பார்த்தேன் மச்சான். நவீன் பையன் சூப்பராக இருக்கியா? கொத்தரங்குடி செட்டில் ஆகிட்டாங்க. லேண்டு ஒன்று வாங்கிக்கிறேன், எங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு. நம்ம செட்டில் முக்கால்வாசி பேர் செட்டில் இந்த நிறைய பிடி மச்சா தான் டேஸ்ட்டு. மச்சான் இந்த இடத்த பார்த்தியா? நம்ம காலையில் உன்னை ரிசீவ் பண்ண வரும்போது இந்த இடத்துல தண்ணி இல்லை மாப்பிள்ள. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஈவினிங் ரிட்டன் இந்த பக்கம் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏய் யாரா அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நடு ரோட்டில்? ஒரு இடத்துல நின்று கூட பேச வேண்டியதானடா. எங்க இருந்து மச்சான் இவங்கெல்லாம் வராங்க? என்னமோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தான் ஒன்றும் புரியல. வீடு வந்தாச்சுடா. பார்த்தியா நம்ம சரோஜாவா? ஆமாண்டா சரோஜாவை வித்துட்டோம். சரோஜா பார்ட் 2 இது. அது கீழே வீடா. A few minutes later. கரடி மாமா எங்கம்மா நீங்க? கரடி மாமா மாமே இந்த vlog நம்ம சும்மா ஏதோ பண்ணவும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லானா எப்படின்னா, இப்போ நீ துபாயில் இருக்கல, இப்போ உனக்கே தெரியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை இல்லாத போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். புரியுதா உனக்கு? ஜாலியாக இருந்தோம், கஷ்டப்பட்டாலும் ஜாலியாக இருந்தோம். ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு ஃபேமிலியோடு போய் துபாய் ஸ்டே பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம வியூவர்ஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, துபாய்க்கு போகணும், நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், எப்படி போய் வேலை தேடுறது. புரியுதா நான் சொல்கிறது? டிகிரி ஃபினிஷ் பண்ணோடனே துபாய் போகணுன்றாங்க. டோட்டலி ராங். அது வந்து ஒரு பிகினராக இல்லை, அங்கோ இதோ அவங்களுக்குன்னு இப்போ நமக்கு மேபி அந்த ரூட் கிடைக்காம இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த ரூட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் அங்கே போகணுன்னா விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட்லாம் எப்படி செக் பண்ணுறது, எப்படி ப்ராப்பரான ஏஜென்ட் இல்லாமல் எப்படி போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் வந்து
ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக உனக்கு தெரியும், நீ அனுபவப்பட்டவன். நீங்கள் போய் வேலை தேடுறதுல இருந்து ஒரு கம்பெனி போய், அது இல்லாமல் இப்போ நீ உங்கள் ஃபேமிலியோட நீ ரன் பண்ணிட்டு இருக்க, நீங்கள் ஆர்பி பிளாக் போய் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா அவன் ஃபேமிலியோட மிஸ்ஸஸோட துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருக்கும் உனக்கு வந்து ஒர்க்கிங் விசா, மிஸ்ஸஸ் வந்து எப்படி அவங்களுக்கு ஃபேமிலி விசா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறது, இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான் உன்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், நீ கைட் பண்ணு அந்த வியூவர்ஸில். சீரியஸாக கைட் பண்ணு. சொல்லுவோமா நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோமா எப்படி போய் ஒர்க் பண்ணுறது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, என்ன காரணத்துக்காக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், உங்களுக்கு செட் ஆகுமா, இல்லை நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணலாமா இந்தியாவில் இருந்து, அந்த மாதிரி நிறையா கைட் பண்ணலாம். நீ பண்ணு, நான் உன்னோட இமெயில் ஐடி கொடுத்துட்றேன். யாராவது உன்னை காண்டாக்ட் பண்ணால் ஆர்பி லைஃப் ஸ்டைல் வாக்கு காண்டாக்ட் பண்ணால் கட்டாயம் கைட் பண்ணுங்க எல்லாரும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? இல்லைண்ணா, நிறைய பேர் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு எத்தனை பேர் விசாவுக்கு அப்ளை பண்ணி கான்ட்ராக்டில் போய் மாட்டினவங்க, அங்கேருந்து திரும்ப தப்பு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு எல்லாருமே பண்ணுற தப்பு அதெல்லாம். இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாருமே பண்ணுற தப்பு அதெல்லாம். உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்கும்போது நம்ம அதை சொல்ல முடியும். ஏகப்பட்ட பேர் இதெல்லாம் ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டாங்க துபாயில் இந்த மாதிரி. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக்காக இருக்க எல்லாருமே திங்க் பண்ணுறது விசிட்டிங் விசா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ப்ராப்ளமே இல்லை. 3 months கிடைக்கும். 3 months அதாவது 2 months. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு, நீ எப்படி வேலைக்கு நம்ம ஞாபகம் இருக்கா, நீ சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த, அங்கே 1.5 year ஒர்க் பண்ணியா, 2 years ஒர்க் பண்ணல. அப்புறம் பேங்க் எக்ஸாம் சொல்லிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் பண்ணிருக்கேன். எல்லா பசங்களும் பண்ணுறது தான். ஏதாவது போய் கோர்ஸ் சேரணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஆனால் நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு உண்மையே தெரியும். இல்லை சார், நான் தான் இதுக்கு சொல்கிறேன்னா சார், எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஓகே செட் ஆகாது அப்படின்னு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சரில் நம்ம யோசிக்க கூடாதுல்ல. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலையே, அதனால தான் நமக்கு வேலை கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு குற்றம் ஓகே நம்ம ட்ரை பண்ணியாச்சு, நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சிவிஸ் டேரக்டர் கம்பெனிஸ்க்கு கொடுத்தா தான் சீக்கிரமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. அதை தான் ஃபாலோ பண்ணேன் மோஸ்ட்லி. பட் அது வந்து ஃப்ளாப், அது வந்து ஒர்க் ஆகும் டேரக்டாக கம்பெனியில் போய் கொடுக்குறது. பிகாஸ் ரிசப்ஷன்லேயே ஒரு ட்ராயர் வச்சுருப்பாங்க, வாங்கி அந்த ட்ராவில் வச்சுருவாங்க. சிவிஸ் எனக்கு கொடுத்த சிவிஸ்னா நம்ம ஊரில் ரெஸ்யூம் தானே, ரெசிப்ட்டு ரிசப்ஷன்லேயே வாங்கி வச்சுருவாங்க ட்ராவில். அதில் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய சீரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சிடும். வாக்கில் அது ஓகே, அப்போ இதுதான் எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து பேச கன்சிடர் பண்ணுறதில்ல. ஹெச்ஆர்க்கோ இந்த டேலண்ட் அக்விசிஷன் டீமுக்கு போகிறப்போ ஜாப் உங்களுக்கு விசிட்டிங்கில் போய் கிடைக்கும்னா இதர் நிறையா பேர் தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனி வேலை பார்க்குற ஒரு சில பேர் தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து டேலண்ட் அக்விசிஷன் டீம் ஒரு டீம் இருக்கும் எல்லா கம்பெனியும், இல்லாட்டி ஹெச்ஆர் அவங்ககிட்ட டேரெக்டாக கொடுக்க ப்ராப்பரான கம்பெனிகளில் இது கட்டாயம் இருக்கும். ஸோ வந்து எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்னா எய்தர் டு லிங்க்டின் இல்லாட்டி நாக்ரிகள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். லிங்க்டின் அப்புறம் நாக்ரிகள் அந்த லிங்க் நம்ம கொடுப்போமா, அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும்ல. நாக்ரிகளுக்கு லிங்க்டின்லாம் தெரிஞ்சது தான். நாக்ரிகளுக்குன்னா கொடுக்கலாம். பிகாஸ் நாக்ரிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு அது லோக்கல், அது ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கும். அது வந்து நாக்ரிகளுக்கு வந்து எல்லோரும் கேட்குறப்போ எல்லாரும் சிவி அப்லோட் பண்ணுற ஒரு காமனான நினைப்பாங்க. பட் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு டூல் நாக்ரிகள். அங்கே லோக்கல் நாக்ரி கல்ஃப், அங்கே கல்ஃப் ஏரியாவில் இந்த வெப்சைட் மூலமாக நிறையா ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் ப்ரொஃபைலை அங்கே வந்து மேஜராக எல்லா கம்பெனிஸ்லையும் அரௌண்ட் 70% கம்பெனிஸில் ஒரு ஹெச்ஆர்ஆவோ இல்லை டேலண்ட் அக்விசிஷன் டீமில் கண்டிப்பாக இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. இல்லாட்டி அந்த கம்பெனிஸ் வந்து டேரெக்டாக ஹையர் பண்ணாமல் த்ரூ கன்சல்டன்சி ஹையர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் நாக்ரிகல்ஃப்லாம் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நாக்ரிகல்ஃப் ரொம்ப எஃபெக்டிவ், இன்னொன்று லிங்க்டின், ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ அதில் வந்து தான் சர்ச் பண்ணுவாங்க. அதில் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதில் அப்ளை பண்ணால் தான். அதாவது நீ வாக்கின்ல போய் கேட்கறத விட பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இந்த ரெண்டு இதுலேயும் ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து த்ரூ ரெஃபரன்ஸ். இப்போ வந்து யாராவது வந்து ஆல்ரெடி அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து சப்போஸ் ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களை ரெஃபர் பண்ணும்போது அவங்க டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க சான்சஸ் இருக்குது. இன்டர்வியூக்கு கால் வரதே அவங்க வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்வியூக்கு கால் வந்து தான்
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இதில் தான் இருக்குது. ஸோ இன்டர்வியூ கால் வர வைக்கிறதுக்கு இதான் மேஜர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இன்டர்வியூல போய் நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு தான் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஆமாம். யாருமே எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் தம்பி, நீங்க உங்க பாஸ்போர்ட்டை நம்பி கொடுத்துடலாம், இவ்வளவு பணம் கட்டிடலாம் அப்படின்ற எந்த கம்பெனியும், ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி அதை பண்ணவே பண்ணாது. வாங்கினாங்கனாலே பேக் அடிச்சிருங்க. ஸோ பே வேணாம், பண்ணாதீங்க, பே பண்ணாதீங்க. நம்ம ஊர்ல என்ன வேலையா இல்லை. டெம்டேஷன் பண்ற மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா தயவு செஞ்சு டெம்டேஷன் உங்களுக்கு ஒன்று உருவாச்சுனாலே சுதாரிச்சிருங்க. எப்படி, ஏன், என்ன நடக்குது அங்க அப்படின்றத யோசிக்க தொடங்குங்க. அங்கே வந்து என்ன ஒரு மேஜர் ட்ராபேக்னா சேலரி வில் பி குட். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக யூ வில் கெட் அ பெட்டர் சேலரி. பட் என்ன வந்து நம்ம லூஸ் பண்ணோன்னா ஃபேமிலி டைம் அண்ட் நேட்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயம் நிறைய லூஸ் பண்ணுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 7 years என்னோட ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது ஃபங்க்ஷன், ஈவென்ட் ஃபார் டெத் கூட வந்து சடனாக வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து ஒர்த் இல்லை. ஃபாரினில் போய் நீங்கள் 5 lakhs per month ஆனாலும் இட்ஸ் நாட் ஒர்த். இல்லைடா, எல்லாருக்குமே ஒரே சூழல் இருக்கு. அதில் ஒரு சில ரொம்ப கஷ்டம் இருக்கும். அந்த அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் அங்கே போடுற எஃபெக்டை, ஆமாம், எஃபோர்ட்டை, நீங்கள் அங்கே போடுற எஃபோர்ட்டை இங்கேயும் நீங்கள் போட்டால் கட்டாயம் அதை ஓவர் பண்ண முடியும் உங்களால். அங்கே வந்து நீங்கள் 1 lakh சேலரி வாங்குறீங்கன்னா 40,000 அங்கேயே செலவாயிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே எப்படி தான். உங்களுக்கு பெட் ஸ்பேஸ், அங்கே இருக்க தேவைகள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். நம்ம அங்கே தனியாக ஃபேமிலி விட்டு தங்கும்போது நிறைய தேவைகள்ன்றது உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். 1 lakhல நீங்கள் 40,000 அங்கேயே செலவாயிடும். 60,000 மேனேஜ் பண்ணலாம். அது நீங்கள் நம்ம ஊரில் 70,000 சேலரி அப்படியே 10,000 அவங்க செலவு வச்சுட்டு அதே 6,000 வீட்டில் கொடுத்துடலாம். ஸோ இதான் சின்ன டிஃப்ரென்ஸு. அப்போ நம்ம ஊர்லேயே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதெல்லாம் நாங்கள் பேசுறது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயங்களை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதில் இன்னும் நிறையா அந்த விசா அப்ளை பண்ணுறது தான் நான் சொன்னேன். அப்புறம் ஒர்க்கிங் விசா அப்ளை பண்ணுறது, டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் துபாய்க்கு எப்படி ஃப்ளைட் டிக்கெட், நார்மலாக எனக்கே தெரியாது முதல்ல ஃப்ளைட் டிக்கெட்னா, நான் இதுவரையும் போனது கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து எப்படி பார்த்து அப்ளை பண்ணுறது, என்ன தேவைகள், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எப்படி. ஸோ இதுலேருந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு நம்ம லோக்கலில். நிறைய எல்லாத்துக்கும் இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்னு. எனக்கு ஒரு விஷயம்டா, நான் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஒரு இவங்ககிட்ட தான் போய் அப்ளை பண்ணேன். எனக்கு தெரியாது. இப்போ நான் அப்ளை பண்ணி எப்படியும் ஒரு 6 years இருக்கும். நான் அப்ளை பண்ணும்போது 2000 to நியர்லி ஆயிடுச்சா. அப்போ இன்னும் 4 years வேலிடிட்டி இருக்கு. அப்படியா? 10 years தான் பாஸ்போர்ட். அப்படியா மச்சா? 10 years ஒரு இடத்துக்கு போல. சரி, என்ன விஷயம்னா, நான் அடுத்தடுத்து போகிறேன், கட்டாயம் வரேன் நான் உங்கள் ஊருக்கு. பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 6 months முன்னாடி நான் வந்து ஒரு கன்சல்டன்ட் மூலமாக தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 5,000 to நியர்லி 6,000 செலவாச்சு. ஆனால் இன்னொரு கன்சல்டன்ட்டில் விசாரிக்கும் போது அவங்க 10,000 கோட் கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் பரவாயில்லையே, அதுக்கு இது பரவாயில்லையே, பெட்டர்னு சொல்லி நான் சொல்லிட்டு, ஒன்றும் கிடையாதுங்க, நமக்கு இந்த நம்மளுடைய ஆதார், பேன் கார்டு இதெல்லாம் சரி செய்கிற வேலைகள் இருக்குல்ல, அதுதான் நமக்கு பெரிய தலைவலின்னு நினச்சிட்டு நம்ம வேற யார்ட்டையாவது இந்த வேலைகளை கொடுத்துட்றோம். ஆனால் அது ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம பண்ணாமல் நமக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு கன்சல்டன்ட்டில் கொடுத்துட்றோம். அந்த இடங்களில் இவங்க காசு பார்த்துட்றாங்க. எனக்கு வந்து 6,000 ஆச்சு. ஆனால் நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு என்கொயரி வந்து நான் போனதுக்கப்புறம் தான் தெரியும், அப்போடா பாஸ்போர்ட் போர்ட்டலில் 800 நீங்கள் பே பண்ணால் 800 to 1000 அவ்வளோதான். எனக்கு கிட்டத்தில் ரொம்ப மறந்து போச்சு. நீங்கள் அவ்வளோ பே பண்ணாலே போதும், கவர்மெண்ட் போர்ட்டல்லையே உங்களுக்கு பாஸ்போர்ட் உங்களால் நீங்களே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிப்போங்க. அதை விட்டுட்டு இந்த ஏஜென்ட்ஸ் பிடிக்கிறேன் பாஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு மாதம் செலவு சேமிப்பாயிடும். எப்பயுமே அந்த ஏஜென்ட்ஸ்னாலே அது மிடில் மேன் தேவையில்லாத விஷயம் தான். அது உங்களுக்கு இல்லை, ஒரு சில நேரங்களில் மிடில் மேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட கையில் நிறைய பணம் இருக்குது, இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒரு ஹெட்டேக் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு போகிறதுல தப்பு கிடையாது. அப்ளிகேஷன் சொல்ல அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய ஒரு விஷயம் பண்ணணும்னா டேரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே எதுக்குமே பயந்துக்கிட்டு டேரெக்டாக அப்ரோச் பண்ணுற அட்டெம்ப்ட் எடுக்காமையே நீங்கள் கன்சல்டன்ட்டுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் டேரெக்ட் அப்ரோச் பண்ணிவிட்டு, இல்லை இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்ற பட்சத்தில் கன்சல்டன்ட்டை போய் பாருங்கள். நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக போய் கன்சல்டன்ட்டை போய் பார்க்குறது வந்து உங்களுடைய பணத்தை நீங்களே வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் வேறு எதுக்காவது ஃபேமிலி விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மாமி, நான் உன்னோட லாகையும் பற்றி நான் போடுறேன். நிறைய விஷயங்கள் கைட் பண்ணு, யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினாக கைட் பண்ணு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் மாப்பிளையை கேளுங்க. ரிச்வின், நான் உன்னோட மெயில் ஐடி லிங்க்கு நான் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன்.
இன்னைக்கு மாதம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கான். ஸோ என்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த vlog-அ கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம் பார்த்தேன் மச்சான். ஏதோ நின்றுட்ட இடத்துல நிலாவை ஜூம் பண்ணி 3 ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆச்சு மச்சான் வாங்கி. பேட்டரி தான் பிரச்சனை. இறங்க தம்பி உங்களுக்கு பெனால்ட்டி தம்பின்லாம் பண்ணிட்டேன் மச்சான். ஐயோ எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன் நான். இது சன்ஷேட் புதுசாக மாற்றலை. கார் வாங்கினதுலேருந்தே அப்படிதான் வச்சிருக்கீங்க. அப்படிதான் இருக்கு. ஓகே, ஒரு வழியாக நம்ம அந்த பாதையை கடந்து வந்தாச்சு. சக்ஸஸ். ஒரு 4x4 வாங்கணுமா? அப்போ இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம்.